ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். ரொம்பவே சுவாரஸ்யமாக போயிட்டுருக்க மகாநதி சீரியலோட அப்கமிங் எபிசோடில் விஜய் காவேரி ரெண்டு பேருமே ஒன்று சேரக்கூடாதுன்னு நினச்ச பசுபதி என்ன பண்ணுறாங்க, தன்னோட பொண்ணுக்கிட்ட வந்து ஒரு பிளானை வந்து சொல்கிறாரு. சும்மாவே வந்து பசுபதி அடங்க மாட்டா போல். இதில் விஜய் என்ன பண்ணியிருக்காரு, பசுபதி வீட்டுக்கே போயிட்டு அந்த பசுபதியை வந்து தாக்கிட்டு வந்திருக்காரு. ஸோ இதுக்கப்புறமா வந்து சும்மா இருப்பாரா பசுபதி? எங்கே அடித்தா எங்கே வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சுமா. அதுக்கப்புறம் பாரு இந்த பசுபதியோட ஆட்டத்தை அப்படின்னு சொல்லிட்டு ராகினி கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. என்னப்பா பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகினியும் வந்து கேட்க, அடித்தா காவேரிக்கு வலிக்க தான் செய்யுது, ஆனால் காவேரி அடித்தா விஜய்க்கு டபுள் மடங்குல இருக்குது. நம்ம வீட்டுக்கே வந்து அடிச்சுட்டு போன விஜய் அவனை சும்மாவே விடக்கூடாதுமா, அவனை எப்படி துடிக்க விடுறான்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ராகினி கிட்ட வந்து சொல்லி சந்தோஷப்படுறாரு. பக்கம் விஜய் காவேரி வந்து பார்த்து பேசுறாரு, ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணி பேசுறாரு. எதுக்காக காவேரி இப்படிலாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, காவேரி நம்ம வீட்டுக்கு போகலாம், பாட்டி பேசின எதையும் மனசுல வச்சுக்காது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றது கேட்டு காவேரிக்கு ஒண்ணுமே புரியல. எப்படி வந்து தெரிய வந்துச்சு விஜய்க்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. காவேரி அப்படி பாக்குற அப்படின்னு சொல்லிட்டு விஜயம் கேட்க, இல்ல நீங்க என்ன சொல்ல வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்க, இல்ல காவேரி எனக்கு என்னவோ தோணுச்சு, நீ வீட்டுக்கு வந்துருந்துருக்கும் போது பாட்டி உன்கிட்ட பேசினதை வச்சு தானே நீ வந்து இங்கே வரமாட்டேன்னு சொல்லிட்டு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு விஜயம் கேட்க, இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து சொல்கிறாங்க. வேற என்ன காரணம் இருக்குது, அப்போ அவங்க அம்மாவுடைய பேச்சை கேட்டுட்டு தான் என் கூட வரமாட்டேன்னு சொல்லிட்டு சொன்னியா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கேட்குறாரு. இப்போ எவ்வளோ நாளைக்கு தான் அவங்க அம்மா வந்து இதே முடிவோட இருக்க போகிறாங்க காவேரி அப்படின்னு சொல்லிட்டு விஜயம் வந்து கேட்குறாரு. பாருங்க விஜய், தேவையில்லாமல் எங்கள் அம்மாவை இதில் இழுக்காதீங்க, அவங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. அப்புறம் எதுக்காக வீட்டுக்கு வர மாட்டேன்ற நான் கூப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்க, காரணத்தை இப்போதைக்கு என்னால் சொல்ல முடியாது விஜய் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி என்ன பண்ணுறாங்க, விஜயை பார்த்து சொல்கிறாங்க. வேற ஏதோ ஒரு காரணம் இருக்குது அப்படித்தானே அப்படின்னு சொல்லிட்டு விஜயம் கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து மறைமுகமாக வந்து பேசிட்டு இருக்காங்க. சரி, விஜய் கிட்ட பிடி கொடுக்காத மாதிரி பேசுறத பார்த்து விஜய்க்கு ரொம்பவே மனசு கஷ்டமா இருக்கு. காவேரியோட கையை பிடிச்சிக்கிட்டு வந்து என்ன பண்ணுறாரு, பேச ஆரம்பிக்கிறாரு. பாரு காவேரி, என்னை பற்றி உனக்கு நல்லாவே தெரியும்ல, நீ இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது, நீ எதுக்காக இப்படி என்கிட்ட நடந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து காவேரி பார்த்து கேட்குறாரு. பதில் பேச முடியாமல் வந்து காவேரியும் வந்து தவிக்கிறாங்க. முன்னாடி ஏகப்பட்ட பிரச்சனையை ரெண்டு பேரும் வந்து சந்திச்சிருக்கோம். அதுக்கப்புறம் வெண்ணிலா பிரச்சனை பெரும் பிரச்சனையாக இருந்தது. அதை தாண்டி இப்போதான் எல்லா பிரச்சனைகளும் வந்து முடிஞ்சு செட்டில் ஆன மாதிரி இருந்தோம். திரும்ப நீ வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கே காவேரி. எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தான் இருந்துச்சு. கடைசியில் என்கிட்ட பேசும்போது என்ன சொன்னேன், எங்கள் அம்மாவோட சம்மந்தம் இல்லைனாலும் என் கூட வருவன் தானே சொன்னேன், அப்புறம் எதுக்காக நீ மாற்றி பேசுகிற காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. பாருங்க, தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காதீங்க, ஏற்கனவே பேச வேண்டிய எல்லா விஷயத்துலையும் வந்து நான் பேசிட்டேன், திரும்ப திரும்ப அதே வந்து பேசிகிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து பேசுறதை கேட்டு விஜய்க்கு வந்து கோவம் வருது. என்னடி நினச்சிட்டு இருக்க உன் மனசில், எதுக்காக நீ என்கிட்ட இப்படி நினச்சிட்ருக்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல, எனக்கு கண்டிப்பாக நீயும் பாப்பாவும் வேணும் காவேரி, தயவு செய்து எனக்கு புரிஞ்சுக்க காவேரி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொன்னாலும் அதையும் தாண்டி காவேரி என்ன பண்ணுறாங்க, விஜயை வந்து ஃபேஸ் பண்ண முடியாமல் அங்கேருந்து அப்படியே வந்து கிளம்ப பார்க்குறாங்க. ஓ காவேரி, இப்போ நீ எவ்வளோ நாளைக்கு தான் நீ இப்படியே இருக்கன்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் பார்த்தீங்கன்னா வந்து காவேரியை வந்து அனுப்பி வச்சுறாரு. அடுத்ததான் ஊரில் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, சாரதாம்மாவுக்கு வந்து ஃபோன் வருது. ஃபோன் மூலிமா என்ன பண்ணுறாங்க, முதல்ல சாரதாம்மா வந்து அங்கே கிளம்பி போகிறாங்க. அம்மா அங்கே போன பிறகு தான் பசுபதி தான் அங்கே பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற உண்மையை வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. இதனால ரொம்பவே பதட்டம் அடைகிறது மட்டும் இல்லாமல் நேரடியாக வீட்டுக்கு ஃபோன் அடித்து விஷயத்த வந்து சொல்கிறாங்க. பசுபதி தாம்மா இங்கேயும் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா, இருக்க வீட்லேயே உட்காந்துக்கிட்டு இந்த வீடு வந்து நம்மளுடையது கிடையாது அவனுடையது அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காமா, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே புலம்பலாக வந்து பேசிட்டு இருக்காங்க சாரதாம்மா. இதை கேட்ட வீட்டில் உள்ளவங்களுக்கு ஒன்றுமே புரியல, எதுக்காக இவன் திரும்ப திரும்ப பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு சரி உடனடியாக ஊருக்கு கிளம்பலாமா, அம்மாவால் இருந்து தனியாக சமாளிக்க முடியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, ஃபேமிலியோட வந்து ஊருக்கு கிளம்புறாங்க. என்னதான் பண்ணுறதுனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தில் உள்ளவங்க பார்த்தீங்கன்னா பசுபதி நினச்சி ஒவ்வொருத்தரும் வந்து புலம்பிக்கிட்டே தான் வராங்க. அவங்களோட மனசுக்குள்ளே நம்ம ஊருக்கு போகிற விஷயம் வந்து விஜய் அவங்களுக்கு தெரிய வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மாமா கிட்ட வந்து சொல்கிறாங்க, குமரன் கிட்ட. ஏன்னா இந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா கண்டிப்பாக விஜயம் வந்து கொடைக்கானல் வருவார். பற்றி விஜய் இவங்க ரெண்டு பேருக்குமே பிரச்சனை ஏற்படும். இதனால் ரொம்பவே அதிகமாக பாதிப்பு அடைகிறது வந்து விஜயாக தான் இருக்கும். இதுக்கப்புறமா தாத்தா பாட்டியும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே மனசில் வச்சுக்கிட்டு இதை பற்றி விஜய்க்கு சொல்லக்கூடாது, தெரியப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி நினைக்கிறாங்க. கனலும் போயிடுறாங்க. அங்கே போனதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா பிரச்சனை வந்து அதிகமாகுது பசுபதி கிட்ட. பார்த்ததும் பார்த்தீங்கன்னா வீரம் அங்கே வந்துட்டா போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, கிண்டலாக வந்து பேசுறது மட்டும் இல்லாமல் காவேரி பார்த்து சேலஞ்ச் பண்ணுறாங்க. எனக்கு சொந்தமான வீடு தான், நீ என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க போ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, காவேரி மற்றவங்களையும் பார்த்து வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. பத்தியை பார்த்த பாட்டியும் ஏற்கனவே சந்தானம் இருக்கும்போது நீ பண்ண அட்டகாசம்லாம் பண்ணாத, திரும்ப திரும்ப எங்கள் வாழ்க்கையில் வந்து எதுக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, பாட்டிமாவும் வந்து கேட்குறாங்க. என்ன சொன்னேன், என்னை வந்து பகைச்சிக்கிட்டா நான் சும்மா விட மாட்டேன்னு ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், என்னை தூக்கி உள்ளே வச்சிங்க, இதுக்கப்புறமா எப்படி உங்களை சும்மா விட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி பார்த்தீங்கன்னா ரொம்பவே போல்டாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. பசு ஒரு தடவைக்கு உள்ளே போனது பத்தாது போல இருக்குது, இன்னொரு தடவையும் வந்து போலீஸை வரைச்சி உள்ளே அனுப்பணும் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க.
இங்கேயே உன்னால் என்னை எதுவுமே பண்ண முடியல, இது எங்கள் ஏரியா அப்படின்ற மாதிரி இந்த ஏரியாவில் என்னை வந்து இது பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு பசுபதியும் வந்து பேசுகிறாரு. வீடு யார் பேரில் இருக்குது, எங்களுடையது அப்படின்றதுக்கான எல்லா ஆதாரமும் எங்ககிட்ட இருக்குது, நீ என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ரொம்பவே ஸ்ட்ராங்காக பேசிகிட்டு இருக்காங்க. சரி, இப்படி பேசுகிறத கேட்டு பசுபதிக்கு பார்த்தீங்கன்னா என்னது, இந்த வீடு உங்கள் பேரில் இருக்கா, அதெல்லாம் கிடையவே கிடையாது, அப்படியே இருந்தாலும் சரி இந்த வீட்டை என் பேருக்கு எப்படி மாற்றுறதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி வந்து பசுபதியும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இதை கேட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க காவேரி. அதான் விஜய் பார்த்தீங்கன்னா காவேரிக்கு வந்து கால் பண்ணிகிட்டே இருக்காங்க. காவேரி வந்து காலை பிக் பண்ணாமல் இருக்காங்க. ரொம்பவே அப்செட் ஆகிறார் விஜய். இன்னொரு பக்கம் குமரன் கிட்ட பேசுகிறாரு நிவின். அப்போ தான் வந்து அவங்க ஊருக்கு போயிருக்கிறதும் எதனால் வந்து போயிருக்காங்க, இந்த பசுபதி வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம் வந்து நிவின் அவங்களுக்கு வந்து தெரிய வருது. என்னன்னா இந்த பசுபதி அடங்கவே மாட்டானா, திரும்ப திரும்ப உங்களோட வாழ்க்கையில் வந்து பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு நிவினும் ரொம்பவே கோவப்படுறாரு. தண்டை ஒன்றுமே புரியல, இவனை என்ன தான் பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு குமரனும். அதான் விஜய் என்ன பண்ணுறாரு, குமரனுக்கு வந்து கால் பண்ணி பார்க்குறாரு. குமரன் பார்த்தீங்கன்னா என்ன தான் ஃபோன் எடுத்தாலும் கொடைக்கானலில் இருக்க விஷயம் தெரிஞ்சால் கண்டிப்பாக வந்து இங்கே தேடி வருவார் அப்படின்னு சொல்லிட்டு விஜயோட காலை வந்து அட்டென்ட் பண்ணாமல் இருக்காரு. ஏற்கனவே வந்து ஃபோனை எடுக்க மாட்டாங்க. அடுத்ததாக குமரனுக்கும் பண்ணி பார்த்து குமரனும் வந்து ஃபோன் அட்டன் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த தருணத்தில் என்னாச்சு அப்படின்ற பார்த்துட்டோம், கண்டிப்பாக விஜய்க்கு இருக்கும் இல்லையா. ஸோ உடனே என்ன பண்ணுறாங்க, நிவினுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. ஏன்னா குமரன் நிவின் ரெண்டு பேருமே வந்து க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்திருக்காங்க. நிவின் மூலயமா ஏதாவது தகவல் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி தான் வந்து பேசிகிட்டு இருக்காரு. இந்த தருணத்தில் வந்து ரொம்பவே புலம்பிட்டு இருக்காரு விஜய். விஜயோட புலம்பலை கேட்டதுக்கு அப்புறமா கண்டிப்பாக நிவினாலையும் வந்து உண்மையை சொல்லாமல் இருக்க முடியல. அதுக்கப்புறமா காவேரி எல்லாம் ஃபேமிலியோட வந்து ஊருக்கு தான் போயிருக்காங்க அப்படின்ற விஷயத்தையும் வந்து சொல்கிறாங்க விஜய் கிட்ட. கேட்ட விஜயும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து அதிர்ச்சியாகி போகிறாரு. என்ன சொல்கிறீங்க நிவின், எப்போ கிளம்புனாங்க, எனக்கு ஒன்றுமே தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கேட்குறாரு. ஃபஸ்ட்டு அத்தை தான் விஜய் ஊருக்கு போயிருக்காங்க. அங்கே போனதுக்கு அப்புறமா பசுபதி என்ன பண்ணியிருக்கான், பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணியிருக்கான். இது எல்லாத்தையுமே கண்டிப்பாக அவங்க ஒருத்தங்களால் சமாளிக்க முடியாது இல்லையா, அதனால தான் ஃபேமிலியோட கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. விஜய் காவேரி உங்ககிட்ட எதுவுமே சொல்லலையா அப்படின்னு சொல்லிட்டு நிவினும் கேட்க, இல்லை உங்களுக்கு தான் தெரியும்ல நிவின், அப்புறம் எப்படி வந்து என்கிட்ட சொல்லுவாங்க. விஜய் நான் சும்மா தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிவினும் வந்து சமாளிக்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் விஜய்க்கு எல்லா விஷயங்களும் வந்து புரிய வருது. பசுபதியால் அங்கே வந்து காவேரிக்கும் காவேரி குடும்பத்தில் உள்ளவங்களுக்கும் வந்து பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த விஷயத்தை கேட்டதுக்கு அப்புறமா கூட விஜயால் வந்து இங்கே இருக்க முடியுதா என்னன்னு தெரியல. இதுக்கப்புறமா காவேரியும் காவேரி குடும்பத்தில் உள்ளவங்களும் எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு வீட்டில் உள்ளவங்க கிட்ட சொல்லிட்டு விஜய் கொடைக்கானல் போகிறாங்களா. பாட்டி சொல்கிறதுன்னு பேரில் அவங்க பேச்சுக்கு வந்து கட்டுப்படுற மாதிரி இங்கேயே இருக்காரா விஜய். இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். மறக்காம நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.